Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Presta Premium Women's Wear. Let your body love it. கேதுவுடைய தாக்கம் இருப்பதனால் தெய்வ பக்தி ஞானம் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு துறையில, அது கலைத்துறையோ அல்லது ஏதாவது ஒரு துறையில பாண்டித்யம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதாவது நிறைய எக்ஸ்பர்டைஸ்டா இருப்பாங்க. ஒரு மியூசிக்னா அந்த மியூசிக்ல பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய அளவுல ஞானம் இருக்கும். செவ்வாயுடைய தாக்கம் கேதுவுடன் சேரும் பொழுது ஞானத்தையும் மீறி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ராகுவுடைய நட்சத்திரம், அதாவது சுவாதி நட்சத்திரம் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய பாசிட்டிவ் என்பது அவங்களுடைய உழைப்பு. அதாவது எந்த நேரத்தில் நீங்க ராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னா கூட அவங்களோட தொழில கவனமா வேலை செய்யும். வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலுமே அதை கவனித்துக் கொள்ளாமல் தொழில முனைப்பா போக்கஸ்டா இருக்கக்கூடியது மிகப்பெரிய பாசிட்டிவ். வெள்ளை நிற ஆடைகள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே உதவியா இருக்கும். அதாவது வெண்ணிற ஆடைகள்ல உடுத்தும் போதும் அல்லது சிகப்பு நிற ஆடைகள், இது ரெண்டுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பை தரும். நட்சத்திரங்களுடைய முதல் நட்சத்திரமான அஸ்வினி என்பது மேஷராசியில வரக்கூடியது. மேஷராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் வரும். அதுல அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம். இப்ப செவ்வாய் பகவானுடைய வீட்டுல கேதுவுடைய நட்சத்திரம். இவங்களுடைய குணாதிசயம் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். கேதுவுடைய தாக்கம் இருப்பதனால் தெய்வ பக்தி ஞானம் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு துறையில, அது கலைத்துறையோ அல்லது ஏதாவது ஒரு துறையில பாண்டித்யம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதாவது நிறைய எக்ஸ்பர்டைஸ்டா இருப்பாங்க. ஒரு மியூசிக்னா அந்த மியூசிக்ல பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய அளவுல ஞானம் இருக்கும். ஒரு டான்ஸ் அப்படின்னா டான்ஸ் கலைகளை, பரதநாட்டியம் இல்ல ஒரு நடனத்துல மிகப்பெரிய ஒரு அளவுல எக்ஸல் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். தவிர அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமை என்பது அதிகம். கோபம் வந்தாலுமே உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க கோபத்தை, வெளியில அந்த கோபத்தை காமிக்க மாட்டாங்க. ஆனா இவங்களால ஒரு விஷயத்த, இப்ப யாராவது இவங்களுக்கு ஒரு கெட்டது பண்றாங்க, துரோகம் பண்றாங்க அப்படின்னா அதை இவங்களால மறக்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும், ஏன் 30 வருஷம் கழிச்சும் கூட அந்த இன்சிடென்ட்டை கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க, அதை மேற்கொள்ளும் காட்டுவாங்க. அதே மாதிரி பழிவாங்கும் குணம் என்பது அஸ்வினிக்கு அதிகம். செவ்வாயுடைய தாக்கம் கேதுவுடன் சேரும் பொழுது ஞானத்தையும் மீறி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், குடும்பத்தின் மீது அதிகமாக அட்டாச்மெண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். தன் குடும்பத்துக்காக எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கணுமோ, எவ்வளவு விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். மூவ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது. அதே மாதிரி தன் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல நான் காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். தன்னை எல்லாரும் புகழணும், புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவாங்க. தன்னை பற்றி நிறைய பேசுவாங்க. இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய பேசிக் குணாதிசயங்கள். இவங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம்னா நான் புரிஞ்சுக்கிறேன், கல்யாணத்துக்காகன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா மக நட்சத்திரத்தை சொல்லலாம். மக நட்சத்திரத்தை கேது நட்சத்திரம் தான், ஆனா சிம்ம ராசியில வரக்கூடியது. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க, நட்பு பாராட்டுவாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஏதுவா இருப்பாங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை விரும்புவாங்க, ஈர்ப்பாங்க. இது ரொம்ப இவங்களுக்குள்ள ஒரு காதல் வர்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் காதல், திருமண ஈர்ப்பு என்பது இயற்கையிலேயே இருக்கும். இப்போ இதை தவிர பல நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகர ராசியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திர காலங்களுக்கு மகர ராசியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில உதவியாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தாய் தந்தையரா வரக்கூடிய பெரும்பாலான நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்த நட்சத்திரம், கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையாராக, தகப்பனாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ராகுவுடைய நட்சத்திரம், அதாவது சுவாதி நட்சத்திரம் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் புதனுடைய நட்சத்திரம்,
அதாவது புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைத்துறை சார்ந்த தொழில்கள், பத்திரிகை துறை சார்ந்த தொழில்கள், மக்களை கவரக்கூடிய தொழில்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், இது ரெண்டும் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லா வர்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது விசா ப்ராசஸிங் ஏஜென்ட்ஸு அல்லது ஆன்மீகத்துறையில் ஒரு கோவிலில் பணியாளராக தர்மகர்த்தாவாக வேலை செய்யக்கூடியது அல்லது அரசாங்கத்துறையில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான பதவிகள் இவங்களால் அலங்கரிக்கப்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய பாசிட்டிவ் என்பது அவங்களுடைய உழைப்பு. அதாவது எந்த நேரத்தில் நீங்க ராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னா கூட அவங்களோட தொழில கவனமா வேலை செய்வாங்க. வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலுமே அதை கவனித்துக் கொள்ளாமல் தொழில முனைப்பா போக்கஸ்டா இருக்கக்கூடியது மிகப்பெரிய பாசிட்டிவ். இன்னொரு பெரிய பாசிட்டிவ் ஏற்கனவே சொன்னேன், குடும்பத்தை கவனித்துக் கொள்வது. தாம் கட்டிய கணவன் மனைவிய, தனக்கு பிறந்த குழந்தைகளை முன்னுரிமைப்படுத்தி அவங்கள இவங்க பார்த்துக்கிற மாதிரி எந்த நட்சத்திரமும் பார்த்துக்க முடியாது. உண்மையான அன்பு பாச பந்தம் தன்னுடைய குடும்பம் மேல வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்ப நெகட்டிவ்னு எடுத்துட்டு போனா நம்ம நெகட்டிவ் பத்தி சொல்ல வேண்டாம், இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக எதுல டெவலப் பண்ணிக்கணும், இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதாவது எல்லா மனிதர்களுமே தனித்தனியா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்யறாங்க, அது நல்லதோ கெட்டதோ நம்ம பார்வையிலேருந்து அது இருக்கும். ஆனா அந்த மனிதனுடைய பார்வை, பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பார்வையிலேருந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் பெரும்பாலும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது, இவங்க தினத்தந்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா மாதிரி போட்டுருவாங்க. அதாவது எல்லார்கிட்டையும் லொடன்னு உடனே உளறிடுவாங்க. அது பண்ணவே கூடாது. விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் நேக்கா, முடிச்சதும் எல்லோரும் புகழ்ந்திட நடக்கணும் ஷோக்கா அப்படின்னு கமலஹாசனுடைய திரைப்பட பாடல் வரிகளுக்கு ஏற்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அமைதி காக்கணும். சந்தோஷம்னோடனே ஒரு பெரிய ஹைப்பு, சங்கடம்னோடனே கீழே போறது, இது ரெண்டையும் தவிர்க்கணும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற உண்மையை கேது பகவானுடைய ஞானகாரகனுடைய நட்சத்திரமான நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாததா மற்றவங்களுக்கு தெரிய போகுது. உங்களுக்கு ஞானம் இருக்கு, அதையே மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்குறீங்க. நான் பெரிய ஆளு, எனக்கு இது தெரியும், இது தவிர்த்துலாம். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டா அஸ்வினி நட்சத்திரம் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய, இயற்கையில் சுலபமாக யதார்த்தமாக பல பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது வெள்ளை நிற ஆடைகள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே உதவியா இருக்கும். அதாவது வெண்ணிற ஆடைகள்ல உடுத்தும் போதும் அல்லது சிகப்பு நிற ஆடைகள், இது ரெண்டுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பை தரும். இந்த நெத்தியில குங்குமம் வைப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, புருவத்துக்கு மத்தியில. அதையெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஃபாலோ பண்ணா பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி இப்ப வந்துட்டு இருக்கு. அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி என்பது நடந்து கொண்டு இருக்கு. இதுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒன்றும் விதி விலக்கல்ல. சில மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், அதே மாதிரி என்ன முடிவெடுக்கலாங்கிறதுல தயக்கம், உறவுகள்ல பிரச்சனை, தூக்கத்துல முக்கியமா தொந்தரவு, இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில சக்கரம் மாதிரி எதுவும் நிரந்தரம் அல்ல, கஷ்டமும் நிரந்தரம் அல்ல, நல்ல விஷயங்களும் நிரந்தரம் அல்ல. இது மாறி மாறி வரக்கூடியதுதான் வாழ்க்கை. இசிஜி கிராஃப் மாதிரி தான், மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறணும். ஒரே நேர்கோட்டில் போனா அது ஆள் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால அந்த மாதிரி அல்லாமல் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதிகமா பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும், பேசக்கூடாத இடத்துல அதிகமா பேசுறதும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதை மட்டும் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி தரும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Presta Premium Women's Wear. Let your body love it.